ஹலோ மக்களே, வணக்கம். கந்த சஷ்டி 6ஆம் நாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு சூரசம்ஹாரம் நடக்க போகுது. ஸோ சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் நடக்குங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ முருகரோட வேல் தாங்க இந்த சம்ஹாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது. ஏன் இதை நம்ம கந்த சஷ்டி பெருவிழாவாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியில் தாங்க இந்த சம்ஹாரம் நடக்கும். அதனால தான் இதை நம்ம கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். திருத்தணியில் சூரசம்ஹாரம் நடக்க திருத்தணி கிருத்திகைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி பூசம் பழனிமலையில் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சம்ஹாரம் திருச்செந்தூரில் தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும். அந்த சூரசம்ஹார தினம் தாங்க இன்னைக்கு ஒரு நாள் முழு பக்தியோட நம்ம முருகரை நெஞ்சார நினச்சி நம்மளோட வேண்டுதல், நம்மளோட குறைகள் எல்லாமே அவர் முன்னாடி நின்று மனசார சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ இந்த கந்த சஷ்டி பெருவிழாக்கான இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நாளைக்கு முருகருக்கான திருக்கல்யாணம் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்களெல்லாம் மறக்காமல் நாளைக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்த 6 நாள் விரதம் இருக்கிற எல்லாருமே நாளைக்கு மதியம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கோயில்களில் திருக்கல்யாணம் பார்த்துட்டு, அப்படி இல்லையா வீட்லேயே படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கலாங்க. நன்றி.